ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அண்ட் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்தால் கதை இன்னுமே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும். அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க, அதை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 4. பர்ட்டியாவை பிடிச்ச மாதிரி நிறைய ஹை சொசைட்டி ஃபேன் கிளப்ஸ் இருக்கு அப்படின்னு ஜனா ரிப்போர்ட்டை கொடுக்குறான். ஒவ்வொரு கிளப்போட பேரும் ரொம்பவே காமெடியா தான் இருக்கு. இதை பத்தி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவானா நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ ஒரு பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. சார்ல்ஸ் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அண்ணன்ட்ட ஃபியான்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன். அவன் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். அவங்க அண்ணனோட ஃபியான்ஸை என்னடானா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் யங்கர் பிரதர் சார்ல்ஸ் என் கூட வேணா பேசுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருப்பான். அந்த பொண்ணுமே சரி அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பர்ட்டியா இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அது ஃபெயிலியர்ல தான் முடியுது. மற்ற கேப்சர் டார்கெட்ஸ்க்கும் நான் லவ் கொப்பிடா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சொல்றா. நீங்க கிராஜுவேட் ஆகும்போது நீங்க ஹீரோயினா கூட தான் ஜோடியா இருக்கணும் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. சசியலும் ஹீரோயினாவும் ஒன்னா இருக்கணும். ஸோ மற்ற கேப்சர் டார்கெட்ஸ்க்கெல்லாம் ஜோடியை சேர்த்து விட்டா நீங்களும் அவளும் தான் ஜோடி சேருவீங்க. நான் இப்போ லவ் கொப்பிடா ஒர்க் பண்ண போறேன்ட்டு பெர்ட்டியா கிளம்பிட்டா. லேடி ஆனா ஏன் சோகமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்ட்டியா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பெர்ட்டியா பிளான் பண்ணி வாலெட்க்கு ஜோடியை சேர்க்கறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா. இவன் என் பூட்ஸும் பேண்ட்டும் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா யோசிச்சா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடியே குதிரை ஓட்ட தெரியும். லேடி சிந்தியா டிசீஸ் வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு குதிரெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு பெர்ட்டியா யோசிச்சா. பிறந்ததுல இருந்தே ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு சிந்தியா சொல்றா. விடமைக்கு நம்ம ஃபர்ஸ்டே கியூர் பண்ணிட்டோம் மறந்துட்டியா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ சேஞ்ச் பண்ண விஷயம் சினாரியோவை இப்ப அஃபெக்ட் பண்ணுதான் பெர்ட்டியா வருத்தப்படுறா. சிந்தியாவும் வாலட்டும் தனித்தனி குதிரையில முன்னாடி போறாங்க. பெர்ட்டியா நம்ம ஹீரோ கூட ஒரே குதிரையில போயிட்டு இருக்கா. அந்த ரெண்டு பேரும் ரேஸ் வச்சு மழை வச்சுக்கு யார் ஃபர்ஸ்ட் போகலான்னு ஃபாஸ்டா போகணும். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட தோற்றக்கூடாதுன்னு ஒரு ஷார்ட் கட்டு டேஞ்சரஸான பாதையில வேற லெவல்ல ஃபாஸ்டா போய் ஜெயிக்கிறான். வாலட்டும் சிந்தியாவும் குதிரை ஓட்டுறத வச்சே க்ளோஸ் ஆகி இப்ப ரெண்டு பேரும் ஓரளவு கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்ட்டியா ரியாக்ஷன் தான் இன்னைக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணியிருக்கான். எப்படியோ பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. ஆமா அது லார்ட் சார்ல்ஸ் தானே டெய்லி என்ன வேற பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா. சார்ல்ஸ் ஆனாவை மீட் பண்றான். பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ண இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சீரப் பண்ண எப்பவுமே நீங்க இருந்திருக்கீங்க லார்ட் சார்ல்ஸ். ஆனா உங்க அண்ணன் கூட நடக்கிற கல்யாணத்தை எங்க அப்பா தான் முடிவு பண்ணியிருக்காரு. என்னால எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா கொஞ்சம் சோகமா சொல்லவும், லார்ட் சார்ல்ஸ் இப்பவாச்சும் உங்க மனசுல இருக்கிறதா அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க லேடி ஆனாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா சொல்லவும், இன்னொரு பையனோட ஃபீலிங்ஸ் அவ பெர்மிஷனே இல்லாம அந்த லவ் பண்ற பொண்ணு கிட்ட லேடி பெர்ட்டியா சொல்லிட்டாங்க. லேடி ஆனாவை நான் மறக்கிறதுக்காக மத்த பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்தினேன். ஆனா அவங்கள என்னால கடைசி வரை மறக்க முடியல. என்ன மாதிரி ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ண அவங்களுக்கு அந்த அளவு அந்தஸ்தும் இருக்காது. நம்ம வருத்தப்படவும், சார்ல்ஸ்குள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கா. பட் ஆனா நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்களே ஏன் ஆனாவை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு பெர்ட்டியா கேட்கவும், என்ன கல்யாணம் பண்ணா அவங்களோட அந்தஸ்து நம்ம திரும்பி பார்த்தா ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. அந்தஸ்தை விட உண்மையான லவ் தான் முக்கியம் அப்படின்னு பெர்ட்டியா சொல்றான். முக்கியமா உண்மையான லவ் முக்கியமா லேடி ஆனா நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டா பெர்ட்டியா அவங்கள ரொம்ப பிரஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நோபலோட ரேங்குமே முக்கியம் தான். மேபி சார்ல்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட எய்டாவே இருந்தா அவனுக்கு நிறைய மதிப்பு இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சார்ல்ஸ் உங்க லவ்வுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா கேட்கறா. மிஸ் ஆனா நான் உங்களை லவ் பண்றேன், என்ன நீங்க டேக் கேர் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் போய் கேட்கறான். ஆனாவும் இப்ப ஒத்துக்கிறா. இது போதும் எனக்கு, டீமன் லாடுக்கிட அடிமையா இருக்க கூட ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் சொல்றான். என்னத்தான் இன்டெரக்டா டீமன் கிங்கன் மென்ஷன் பண்றானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா பெர்ட்டியாவோட இந்த லவ் குப்பிட் பிளான் இதுலயும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. ஷானுமே ஆக்சுவலி ஒரு கேப்சர் டார்கெட் தான். இவனுக்கு ஜோடி ஜானா தான். பெர்ட்டியாட ஜாலியா பேசிட்டு இருந்தவன் ஜானா அந்த இடத்துக்கு வரப்போ டக்குனு அங்கிருந்து ஓடி போக பாக்குறான். இதை நினைச்சு ஜானா கொஞ்சம் வருத்தப்படுறாரு. உங்க ஃபியான்சே தானே, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா யோசிக்கிறார். ஃபியான்சே சிலிக்கா உனக்கு நியூட்ரியன்ஸ் தேவை, அந்த குக்கீஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறா. அதே தான் அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா சிலிக்காவையே இழுத்துட்டு போயிருந்தா. ஷானுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஜோனா கையால அதை செய்யலாம் சொல்லி கொடுக்க சிலிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா சொல்றா. லார்ட் நெல்ட் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாரா, அதனால தான் அதுல குக்கி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சிலிக்கா சொல்றா. இப்ப குக்கீஸ் எப்படி பேக் பண்றது அப்படின்னு சொல்லி சிலிக்கா இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கா. ஷான் என்ன பார்த்தாலே பயந்து ஓடி போயிருவாரு அப்படின்னு சொல்லி ஜெசிகா வருத்தப்படுறா. ஜோனா நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பீங்க, ஷான் ஏதோ தப்பு பண்ணிட்டா நீங்க கோவப்படுறீங்களோன்னு தான் அவர் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் சிலிக்கா சொல்றா. ஆமா லார்ட் நெல்ட் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான்னு பெர்ட்டியா கேட்கவும் ஆமானவா சொல்றா. நெல்ட் மட்டும் எந்த பசங்க கூட சேராம தனியா இருக்கவும் இவ தான் அவன் கூட போய் பேசி நெல்ட் எப்பவோ சிலிக்கா தான் டேக் கேர் பண்ணிக்கிறா. ஒரே மாவுல தானே பேக்கிங் பண்ணோம், ரிசல்ட்டியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா பாக்குறா. ஜோனாவோடது கருகி போய் வந்திருக்கு. ஒருவேளை டேஸ்ட் நல்லா இருக்குமோன்னு இவங்க எடுத்து சாப்பிட்டா அதுவும் ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிற என்னால ஒரு ஸ்வீட்டை மேக் பண்ண முடியலையேன்னு ஜோனா வருத்தப்படுறா. கொடுக்காம போறலான்னு பெர்ட்டியாவோ சிலிக்காவோ சேர் அப் பண்றாங்க. லேடி பெர்ட்டியா இந்த மாதிரி தான் பிளான போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜானா போயிட்டு ரிப்போர்ட் பண்றான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷான் கிட்ட போயிட்டு ஜானா அவ செஞ்ச குக்கீஸை கொடுக்குறா. சரின்னு ஷானுமே அந்த குக்கீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குக்கீஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அச்சோ ஹைனஸ் என்ன மன்னிச்சிருங்க, இதை என் கையால தான் பண்ண, இது உங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு
அவள் வருத்தப்படவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷான் வந்துட்டு அவளோட கையை பிடிச்சி அவளுக்கு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நெல்டன் நம்ம ஹீரோ கூட உட்காந்துருக்கான். நெல்டன் என்னாச்சு, லெட்டர்ல என்ன போட்டிருக்க நம்ம ஹீரோ கேட்டா. வீட்டுக்கு வராம இங்கேயே தூங்கிருந்தானே எங்க அப்பா திட்டி லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெல்ட் சொல்றான். கண்ட இடத்துலயும் இந்த மாதிரி துணியை போடக்கூடாதுன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், மற்றவங்களே இதை யூஸ் பண்ணுவாங்கல்ல. சிலிக்கா பெட்ஷீட் எடுத்து வச்சா. சிலிக்கா வாய மூடு, நான் எது பண்ணாலும் நீ அதுல வந்து தலைகிட்டுக்கிட்டு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க, இனி என் கிட்டேயே வராத அப்படின்னு சொல்லி அவன் கத்தியிருந்தான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு நல்ட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சிலிக்கா ஆள ஆரம்பிக்கிறா. சிலிக்காவோட கைண்ட்னஸையும் லவ்வையும் உங்களால ஏன் புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி பர்ட்டியா இப்ப திட்டி எக்ஸ்பிளைன் பண்றா. நான் எல்லார்கிட்டயும் கைண்டா தான் நடந்துக்கிடுவேன், லவ் இல்ல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடி இருந்தா. பர்ட்டியாவை கூட்டிட்டு போய் சிலிக்கா தனியா கிளாஸ் எடுத்து ஒரு மெய்டனோட ஹார்ட்னா இதுதான், இப்படி மத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது, இனி நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவர் கூட நான் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலிக்கா அவன் பக்கமே அதுக்கப்புறம் போறதில்ல. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஃபுல்லா நல்ட்டு சிலிக்காவை பத்தியே தான் திங்க் பண்ணிருக்கான். அவ கேட்டுட்டே இருக்கிற வாய்ஸ் இன்னைக்கு கேட்கலங்க மொத்தம் அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே அவன் சோஃபால தூங்கினா. யாரோ பெட்ஷீட்டை போடுறாங்க. சிலிக்கா அப்படின்னு சொல்லி நல்ட்டு பார்த்தா இல்ல இது நான் தான் சார்லஸ் அப்படின்னு அவன் சொல்றான். சிலிக்கா தான் உனக்கு எப்போ இந்த மாதிரி போத்தி விடுவான்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அவ கொடுத்த கேரிங்க நான் இத்தனை நாள் கிராண்டடா எடுத்துக்கிட்டேன், அது இல்லாத அப்பதான் அதோட வழி தெரியுதுன்னு நல்ட்டு வருத்தப்பட்டு சிலிக்காவை மீட் பண்ணா என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்றா. இல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கங்கிறத நீ இல்லாத அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். லேடி பர்ட்டியா சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லவும் அந்த மாதிரிலாம் இல்லன்னு வா சொன்னா. நான் இனி கோவப்படாம இருக்க ட்ரை பண்றேன், லைஃப்ல என் கூடவே இருப்பியான்னு அவன் கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு சிலிக்காவும் சொல்றா. ஒரு வழியா இவங்க ஜோடி சேர்ந்துட்டாங்கன்னு பர்ட்டியா ஹாப்பி ஆப்ரா. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஜானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா குக்கீஸ் மேக் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிருக்கா. சோ ஷானோ இப்ப அவ கூட அப்படியே ஒன்னு சேர்ந்துருத்தான். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லிதான் ஷான் அவளை பார்த்து பயந்துருப்பான். அவளும் நார்மலா மிஸ்டேக் பண்ற ஒரு பொண்ணு தான் தெரிஞ்ச உடனே ஷான் வந்துட்டு அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். எல்லாரும் ஜோடி செஞ்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கலாமான்னு பர்ட்டியா கேட்கறா. எல்லாரும் ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு இங்க ஹீரோனியா வந்து செம டென்ஷன் ஆக்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மத்த கேப்சர் டார்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஜோடிய பர்ட்டியா சேர்த்து விட்டுட்டா. சோ இப்போ அந்த ஹீரோனியா அப்படிங்கிற கேமோட ஹீரோயின்னால வேற யார் கூடயும் அவளால ஜோடி சேர முடியாது. இதனாலயே அந்த ஹீரோனியா அப்படிங்கிற பொண்ணு செம கடுப்பாக்குறா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.